நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜாஷுவா டிவி நேயர்களே, இந்த ரட்சிப்பு நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது நாம் தேவன் தன்னை மனிதர்கள் தேவனை எங்கெங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் தம்மை வெளிப்படுத்தினாலொழிய ஒருவரும் அவரை கண்டுகொள்வது முடியாத காரியம். ஆகவே தான் மனிதன் என்னென்ன முயற்சி பண்ணாலும் காண முடியவில்லை. ஆனால் அவரே மனிதனை தேடி அலைந்து வந்து தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதை யாரும் பார்க்கறதில்லை. ஆக தேவன் தன்னை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்தான சில சத்தியங்களை நாளையில் பார்க்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்கள் மூலமாய் கேள்விப்படுகிறதை ஜனங்கள் விசுவாசிக்கவும் கர்த்தராகி உம்முடைய நாமம், உம்முடைய புயம், உம்முடைய ரட்சிப்பு ஜனத்துக்கு வெளிப்படவும் கர்த்தர் வேண்டுமென்று உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய புயம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய நாமம், கர்த்தர், அவருடைய பராக்கிரமம், அவர் நமக்காக செய்திருக்கிற எல்லா செயல்களையும் குறிக்கிறதா இருக்கிறது. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவர் யார்? இதை சொல்லிவிட்டு தொடர்ந்து இயேசு கிறிஸ்து பட்ட பாடு மரணங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே தீர்க்கதரிசியானவன் சொல்கிறான். தொடர்ந்து அவர் பாடுகள், மரணங்கள், நமக்காக அவர் அனுபவித்த எல்லா காரியங்களையும் குறித்து இந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக பட்டார் என்பதை அறிந்து கொள்கிறவன், புரிந்து கொள்கிறவன், தெரிந்து கொள்கிறவன் யார்? எங்கள் மூலமாக கேள்விப்பட்ட இந்த விஷயத்தை விசுவாசிக்கிறவன் யார்? அதுதான் காரியம். தேவன் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்க கேட்கும்போது, அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். பாலகருக்கு உம்மை வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்தரிக்கிறேன். பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. இப்படி செய்வது உமது திருவுள சித்தத்திற்கு பிரியமாயிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரன் அவருக்கு குமாரனும் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார், எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவரும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வேறொருவரும் அவரை அறியான். பிதாவை அறியான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையானவர்களே, பிதா தவிர குமாரனை அறியான். குமாரன் எவருக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார், குமாரன் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார், அவரு தவிர ஒருவனும் பிதாவை அறிய முடியாது. ஆகவே பிதாவானவர் இந்த பரலோக வெளிப்பாடு, கிறிஸ்தவ மார்க்கம் என்பது எழுத்தின்படி உண்டானதல்ல, வெளிப்பாட்டின் மார்க்கம் என்று சொல்ல வேண்டும். தேவன் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவரே நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை தான் மாம்சமாகி உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்து. இவரை அறிந்து கொள்வது எப்படி? அவர் உலகத்தில் வந்திருந்தார், ஆனால் எல்லோரும் என்ன செய்யவில்லை, அறிந்து கொண்டார்கள் இல்லை, ஏற்றுக்கொண்டார்கள் இல்லை. ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், ஒரு சிலர்
ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் என்ன? அந்த வெளிப்பாடு. இது கிறிஸ்தவ மார்க்கத்தில் எழுதப்பட்ட எழுத்தையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தவர்கள், ஆசாரியர், லேவியர் அவர்களெல்லாம் அங்கே இருந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்பாவியான ஏழை ஜனங்கள், பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினார் என்று சொன்னபடியே விருப்பற்ற மனதோடு ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிற எளிமையான மக்களுக்கு அவர் வெளிப்பட்டார். சொல்லப்போனால் பர்த்திமேயு என்னும் குருடன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். தாவீதின் குமாரன் என்று இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் தாவீதை பற்றி சொல்லும்போது தாவீதின் குமாரன் வருவார் என்று எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி முன்குறித்து சொல்லப்பட்டது. தாவீதின் குமாரன் என்று சாலமோனை குறித்து சொல்லப்படவில்லை. தாவீதின் குமாரனாக இருந்தாலும் அவர் நிலையான ஆட்சி செய்ய முடியவில்லை. அப்படியான நிலையான சிங்காசனம் உண்டாயிருக்கும் என்று சொன்னாரே. தாவீதின் குமாரன் யார்? இயேசு கிறிஸ்துவை. உன் சந்ததி என்று ஆபிரகாமுக்கு சொன்னாரே, சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல் சந்ததி என்று சொன்னாரே, அந்த சந்ததி கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிறிஸ்துவை தாவீதின் குமாரன் என்று வெளிப்பாடை பெற்றுக்கொண்டவர். சாதாரண ஒரு பர்த்திமேயு என்னும் குருடன் அவன் சொல்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரன் என்று சொல்வதை ஆசாரியனோ வேதபாரகனோ அல்லது இஸ்ரவேலின் தலைவர்களோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இந்த வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனால் எளிய ஜனங்களுக்கு அநேகருக்கு கிடைத்தது. அவர்கள் சொன்னார்கள், நீர் தாவீது சொன்னான், பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துங்கிற அந்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைத்தது. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது, சீமோன் பேதுரு பிரயோஜனமாக இயேசு கிறிஸ்து கேட்டார், உலகத்திலே அவர் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்பதை அறிய விரும்பி சீசரிடத்தில் என்னை குறித்து மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு சிலர் சொன்னார்கள், சிலர் உம்மை எலியா என்றும், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் அல்லது யோவான் என்றும் சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொன்னார்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து கேட்டார் மறுபடியுமாக, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று தன்னுடைய 12 சீசர்களிடத்தில் கேட்டார். அதிலே பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று திட்டவட்டமாய் சொன்னான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று யோவான் மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 முதல் 20 வரை உள்ள வசனத்தில் அந்த வெளிப்பாடை குறித்து சொல்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசி கேட்போம். சீமோன் பேதுரு பிரயோஜனமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், கல்லின் மேல் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். அல்லேலூயா. அவர் சொன்னார், அன்று சொன்னபடியே இயேசு கிறிஸ்து என்னும் அந்த கன்மலையின் மேல், இயேசு கிறிஸ்துவின் மேல் சபை, இயேசுவே கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாட்டாகிய கன்மலையில் சபை கட்டப்பட்டது. இன்று வரை பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. ஆகவே அது உறுதியாய் நிற்கிறது. அது உறுதியான அஸ்திபாரமாக இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, இதுதான் அந்த கன்மலை, அசையாத கன்மலை. இதன் மேல், இந்த வெளிப்பாட்டின் மேல் தான் சபை கட்டப்பட்டதை தவிர பேதுரு மேல் என்று சிலர் தவறாக விளக்கம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அப்படி இல்லை. இது கிறிஸ்தவம் என்று வெளிப்பாட்டின் மார்க்கமே அன்றி எழுத்தின்படி தவறாக சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகவே அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இந்த நாமம், இந்த வெளிப்பாடு தானியேல் புத்தகத்திலையும் வெளிப்பாடு சொல்லப்பட்டிருக்குது. தானியேல் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை வாசி கேட்போம். பின்பு அக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. ஒரு நிமிஷம்.
தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லியிருக்கிறதே, இது என்ன வெளிப்பாடு என்றால், தானியேலின் புஸ்தகத்தில் அங்கே ராஜா ஒரு சொப்பனத்தை கண்டான். அந்த சொப்பனத்தை கண்டு கலங்கி போயிருந்து காலையில் எழுந்தவுடனே மந்திரிமார்களையும் மந்திரவாதிகளையும் பெரிய ஞானிகளை எல்லாவரையும் வரவழைத்து அவர்களிடத்தில் கேட்கிறான். நான் இரவிலே ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை எனக்கு சொல்லி அதன் அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வீர்களானால் உங்களுக்கு நல்ல தகுந்த சன்மானங்கள் எல்லாம் கொடுப்பேன், உங்களை கனப்படுத்துவேன் என்றெல்லாம் சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவர்கள் சொல்கிறார்கள், ஐயா நீங்கள் அந்த சொப்பனத்தை சொல்லுங்கள், அப்போது நாங்கள் உங்களுக்கு அதுக்கு வியாக்கியானத்தை சொல்கிறோம், விளக்கம் சொல்கிறோன்னு. இல்லை நீங்கள் சொல்லி ஏமாற்ற பார்க்குறீங்க, என் சொப்பனத்தையும் சொல்லி அதனோட விளக்கத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நீங்கள் சொல்கிறது சொப்பனத்துக்கு சரியான விளக்கம்னு நான் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லிட்டார். இப்போது இதை கேட்டு எல்லாருமே எப்படி தான் சொன்னாங்க, மறுபடியும் ஐயா நீங்கள் உங்களுடைய சொப்பனத்தை சொல்லுங்கள், ராஜாவே சொப்பனத்தை. எந்த பெரிய ஆளும் இப்படி இந்த மாதிரி கேட்டது கிடையாது, நீங்கள் கேட்குறது யாராலையும் சொல்ல முடியாது, மனுஷனிடத்தில் வாசம் பண்ணாத தேவனை ஒழிய இதை யாராலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இல்லை, நான் என் வாயிலிருந்து இந்த உத்தரவு இதுதான், யாராக இருந்தாலும் இந்த சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லாட்டா என் தேசத்தை ஒருத்தரும் ஞானி விஞ்ஞானி பெரிய மந்திரவாதி எப்படியெல்லாம் ஒருத்தர் நினைச்சப்படாது, இருக்கப்படாது, எல்லாத்தையும் கொன்ற வேண்டியதான்னு சொல்லி கட்டளை விட்டாச்சு. இந்த கட்டளை பெற்ற உடனே எல்லாரையும் தேடி பிடிக்காங்க, அறிவாளிகள் ஞானிகள் தேசத்தில் எங்கெல்லாம் இருக்கான்னு பார்த்து. அப்போ தானியல்கிட்ட வரும்போது அவன் சொன்னான், தானியல் என்ன விஷயத்தினால இப்படி ஒரு சட்டம் வந்துச்சுன்னு கேட்கான். இந்த மாதிரி ராஜாவுடைய சொப்பனம் இப்படி இருக்குது, அவர் சொப்பனம் கண்டிருக்கிறாரு, அந்த சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் சொல்லலைன்னா ஞானிகளெல்லாம் கொன்ற வேண்டியதான், மந்திரவாதிகள் எல்லாருமே கொன்ற வேண்டியதான்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டார். எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்க, நான் இதுக்கு தேவனிடத்தில் ஜெபம் பண்ணி உங்களுடைய சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லிடுறேன், சொப்பனத்தை சொல்கிறேன் அப்படின்றான். சரி, அது அவனுக்காக அவகாசம் கொடுக்கப்பட்டது. அவன் தன்னுடைய நண்பர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கூடி வர செய்து 4 பேருமாக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டார்கள். அல்லேலூயா. விதமாக 4 பேர்களும் சேர்ந்து செபித்த போது கர்த்தர் அவர்களுக்கு தானியேலுக்கு அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை வெளிப்படுத்தினார். சொப்பனத்தின் விளக்கத்தையும் அறிவித்தார். அது அந்த மறைபொருள் அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது என்று சொல்லி அந்த 19-22 வரை வாசிக்கும் மறுபடியும். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும் என்றார். இருளும் வெளிச்சம் அவருக்கு சரி. அல்லேலூயா. விதமாக அவருக்கு மறைபொருளானது ஒன்றும் இல்லை, தேவனாலே எல்லாம் கூடும். ஆழமும் மறைபொருளானது வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அவர் தான் ஆழமும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் என்றெல்லாம் சொல்லி அவன் கர்த்தரை துதிக்கிறான். அல்லேலூயா. துதித்துட்டு அந்த பிரதானியை கூப்பிட்டு சொல்கிறான், நான் என்னை கொண்டு விடுங்க ராஜாட்ட, நான் சொல்கிறேன்னு சொல்கிறான். ராஜா இடத்துல வந்தபோது அவன் ராஜா கேட்குறான், தானியேலே நான் கண்ட சொப்பனத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தத்தையும் சொல்ல உன்னால் கூடுமாங்கிறான். தேவனாலே முடியுது, மனுஷரால் முடியுதில்லை என்று சொல்லிவிட்டு அவன் ஆரம்பித்து அவருடைய சொப்பனத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். 29 நினைக்கிறேன். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்கிற என்ன என்று நினைவுகள் உமக்குள் எழும்பி ஒரு கேள்வி அவனுடைய இருதயத்தில் வந்தது. அப்பொழுது மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். மறைபொருளை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்கப் போகிறவர்களை உமக்கு தெரிவித்தார் என்று சொல்கிறார். அதுதான் உமக்கு உங்களுடைய கேள்வி என்னென்னா, ராத்திரியில் தூங்க போகும்போதே உமக்கு ஒரு கேள்வி மனசில் வந்துச்சு. ராஜ்யம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு, அடுத்து என்ன நடக்கும்? உலக மனுஷர்கள் என்ன செய்கிறார்கள்?
தன்னுடைய தொழில் நல்லா நடந்தாலோ நல்லா நடக்காவிட்டாலோ ஒரு தடவை யாதுக்கும் சோசியம் பார்த்துருவோமே, ஜாதகம் பார்த்துருவோமே, இப்படியெல்லாம் போய் என்ன செய்கிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல போய் எதையாவது விசாரிக்கிறாங்க பாருங்கள். அதுபோல் ஆனால் இந்த மனுஷனுக்குள்ளே அப்படி யார்கிட்டையும் விசாரிக்கலை, தனக்கு தானே சிந்தித்தான். ராஜ்யம் விபீதமாக நடந்து கொண்டிருக்கிறது, அடுத்து என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்வி அவன் மனசுக்குள்ளே வந்தது. அந்த கேள்விக்கு தேவன் பதில் கொடுக்க விரும்பினார். அவனுக்கு பெரிய வெளிப்பாடை அவனுக்கு காண்பித்தார். அந்த வெளிப்பாடை அவன் கண்டபோது காலையில் அந்த சொப்பனம் கிடைத்தது. அதற்கு விளக்கம் என்ன என்பது அவனுக்கு தெரியவில்லை. அதற்குத்தான் அவன் அந்த சட்டம் வைத்து அதை என்னுடைய சொப்பனத்தையும் சொல்லி எனக்கு விளக்கத்தையும் சொல்லணுங்கிற அறிக்கையை விளம்பரப்படுத்தி விட்டார். இப்போது தானியேலுக்கு அந்த சொப்பனமும் அதனுடைய விளக்கமும் தெரிவிக்கப்பட்டது. அவன் அதை குறித்து சொல்லும்போது சொப்பனத்தின் விளக்கம் சொல்கிறான். 29ஆம் அதிகாரம் வசனம் நினைக்கிறேன். ராஜாவே, உடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்கிறது என்கிற நினைவுகள் உமக்கு வெளிப்பெற்று அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிப்பதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, எனக்கு அதிக ஞானம் உண்டாயிருக்கிறது என்பதற்காக அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும், ராஜாவுக்கு அர்த்தம் தெரிய வரவும், உடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும், உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு இந்த மறைபொருள் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட. ஐயா, இது நான் பெரிய ஞானிங்கிறதுனால இல்லை, எல்லாரையும் விட திறமசாலிங்கிறதுனால இல்லை, உம்முடைய எண்ணம் உமக்கு வெளிப்படுத்தப்படணுங்கிறதுக்காக தேவன் எனக்கு என்ன செய்தார், இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவைகள் மிகுந்த இந்த உலகத்தில் பார்வையில்லாத நானும் கூட ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால் இது நான் எல்லாம் பெரிய திறமசாலிங்கிறதுனால இல்லை. ஜனங்களே, உங்களுக்கு தேவனுடைய திட்டம் தேவனுடைய சித்தமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் எங்களுக்கு இந்த காரியத்தை தந்திருக்கிறார். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அது ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதில் மார்பும் அதில் புயங்களும் வெள்ளியும், மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதில் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் வயிறும் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் கால்கள் இரும்பும், பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய், அதன் கால்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே, நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து, கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த சிலை இரும்பும் களிமண்ணுமாகிய அந்த பாதங்களின் மேல் மோதி, அதன் இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களின் மேல் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நுறுங்கொண்டு எல்லாம் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் பறந்து போகிற பதரை போல ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி, அதற்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால், சிலையை மோதிய கல்லோ வென்றால் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்திலே தெரிவிப்போம் என்று சொல்லி வாசி. ராஜாதி ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்து தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சில இடங்களிலும் மறுபுத்திரின் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அது உமது கையில் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லாம் ஆளுபடி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. தொடர்ந்து வாசி. இவ்விதமாக புயம், அதாவது ஒவ்வொரு ராஜ்யங்கள், பாபிலோனின் பாபிலோன் ராஜ்யம் முதலாவதாக தலை பசும்பொன் தலை, தொடர்ந்து கிரேக்கு சாம்ராஜ்யம், பிற்பாடு ரோம சாம்ராஜ்யம், இவ்விதமாக கடைசியாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம், கடைசியாக அந்த ராஜாக்களின் நாட்களிலே கடைசியாக ரோம சாம்ராஜ்யம் இவர்களெல்லாம் இருந்தபோது கடைசியாக இரும்பும் களிமண்ணும் கலந்து இருந்தது போல கூட்டணி ராஜ்யங்கள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் அந்த ராஜ்யங்களின் நாட்களில் பரலோகத்து தேவன் என்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவது இல்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும்
வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறது நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி, அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்றான். இனிமேல் சம்பவிக்கப்படுகிறது மகாதேவன் ராஜாவுக்கு வெளிப்படுத்தினார் என்றான். சொப்பனமான நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். சொப்பனமான நிச்சயம் அதன் அர்த்தம் சத்தியம் என்று சொன்னான். இதை கேட்டபோது அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மூங்குப்புற தானியேலுக்கு முன்பாக விழுந்து தானியேலை வணங்கினான். தானியேல் எகிப்தில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட அடிமை என்று சொல்லலாம். இவன் அரசன் பாபிலோன் மாகாணத்துக்கு. ஆனால் அவன் அடிமையின் காலில் அரசன் விழுந்தான் என்று சொல்லத்தக்கதாக ராஜா இந்த வெளிப்பாடை தேவன் அவனுக்கு கொடுத்தபடியினாலே அவன் காலில் விழுந்து அவனுக்கு என்ன செய்ய சொன்னான்? காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்ட பேரில் பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக சிறந்த வெகுமதிகளை கொடுத்தான். அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் சகல ஞானிகள் மேலும் பிரதான அதிகாரியும் நியமித்தான். தானியேல் வேண்டிக் கொண்டதின் பேரில் தன்னுடைய நண்பர்களையும் சாத்ராக் ஆபேத்நேகோ என்பவர்களையும் மாகாணத்து விசாரிப்புக்காரராக வைத்தான். மாத்திரமல்ல, தானியேலோ என்றால் ராஜாவின் கொலுமண்டபத்தில் இருந்தான். அல்லேலூயா. விதமாக வெளிப்பாடு சும்மா சாதாரணமானதில்லை. வெளிப்பாடு பெற்றுக்கொண்ட மக்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. இவ்விதமான வெளிப்பாடு தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இது பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியமாக இருந்தால் கூட புதிய ஏற்பாட்டில் நல்ல வெளிப்பாடுகள், மேலான வெளிப்பாடுகள் இருக்கிறது இன்னும். அல்லேலூயா. உபாகமம் 29:29 சொல்லப்பட்டிருக்குது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாய கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கும் உள்ளவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1:10 சொல்லப்பட்டிருக்குது. வாசிமா 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அந்த கிருபை இப்போ எல்லாரும் பற்றி பார்த்தோமே, இப்படிப்பட்ட பெரிய கிருபை இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து சீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அல்லேலூயா. அதைத்தான் எங்கள் மூலமாக கேள்விப்பட்டது. விசுவாசித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினார். ஜீவனும் அழியாமையும் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினால். கடைசியாக 2 கொரிந்தியர் 1:9-10 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தப்படுத்தினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வசனங்களை கருத்தில் கொள்ளும். டிவி மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் இந்த வசனத்தை கேட்ட அன்பான நேயரே, தேவன் இந்த பெரிய வெளிப்பாடை உங்களுக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுப்பினார். இதை கல்விமான்களும் ஞானிகளும் மறைக்கப்பட்டிருந்தாலும் இயேசுதான் கிறிஸ்து என்ற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் ஜீவனை அழியாமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். இப்படி தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு ஆயத்தப்படுத்தினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, அவைகளை நமக்கு தம்முடைய ஆவினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம். வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உமது கிருபையும் உமது பிரசன்னமும் உமது வெளிப்பாடும் அவர்களுக்கு கிடைப்பதாக ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.